சிம்மராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ராசிநாதன் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார். அதே சமயம் ஜூலை 15, 16 தேதி வரைக்கும் உங்களுடைய தசமஸ்தானாதிபதி ராசியில் இருக்கார். எதிர்பாலினத்தவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களை பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் வரும். உங்களை பார்த்துட்டு எல்லோரும் அப்படியே உருகி வந்து நிற்பாங்க. இத்தனை நாளாக அவங்கள பார்த்தா மூஞ்சி திருப்பிட்டு போயிருப்பாங்க. அதுவும் நீங்கள் இளம் வயது ஆண் பெண்ணாக இருந்தால் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு காதல் விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. காதலில் விழுவதற்கும் காதல் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தினர் உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் கணவன் மனைவி உறவிலும் குழந்தைகள் உறவிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்குள்ள அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், தொழில் ரீதியான வழக்கு, இல்லை வியாபார வழக்கு, இல்லை பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு, எல்லாத்துலேயும் அரசாங்க தரப்பு உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோனஸ் இருக்கும், ஒரு நிதானமான போக்கு இருக்கும். ஃபாஸ்ட்டாக வளராது. நீங்கள் வந்து ஒரு 10,000 போட்டோமா, ஒரு 5,000 லாபம் வருதா, ஷேர் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிங்கன்னா 10,000 போடுவீங்க. 5,000 வர வேண்டிய இடத்துல 500 தான் வரும். என்னடா அதுன்னு. ஆனால் நீங்கள் யாருக்காவது சொல்லியிருப்பீங்க, அவனுக்கு 10,000 வந்துடும். ஸோ உங்கள் வார்த்தையால் அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய முயற்சியால் உங்களுக்கு நல்லது வருவதில் தாமதம் ஏற்படும். தொழில் ரீதியான முதலீடுகள் அட்ராக்ட் ஆவீங்களே தவிர நீங்கள் அட்ராக்ட் ஆவீங்க, உங்களை பார்த்து எல்லோரும் அட்ராக்ட் ஆவாங்க. ஆனால் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் நியூ இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து கிணத்துல போட்ட கல்லாட்டம் உள்ளே போய் உக்காந்துக்கும். ஸோ அதை வந்து அந்த பணத்தை வெளியில் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். இதில் 2ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்ச நாளில் அவர் வந்து நடுவில் வந்து 7ஆம் தேதிக்கு மேலே வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறார். மறுபடியும் வக்கரமாக போகிறார். அதுக்கப்புறமா ஒரு 15 நாளில் மறுபடியும் விரயஸ்தானத்துக்கு வரார். செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. ஸோ செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஆரோக்கிய விஷயம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம் இது. தலையில் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகுது. நிறையா வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஆண்களாக இருந்தால் புதன் சனி நீராடுங்கள். பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உடம்புல உஷ்ணம் ஏறாமல் பார்த்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு புதிய அனுபவங்களை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதே சமயம் நீங்கள் புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இத்தனை நாளாக பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேசியிருக்க மாட்டோம். அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்களில் பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சில பேரில் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் தெரியாது சார். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல வாழக்கூடிய இடத்துல இருக்கீங்கன்னா இப்போது புதிய நண்பர்களின் அறிமுகம் அவங்களே வருவாங்க. சார் நான் உங்கள் வீட்டு பின் வீட்டில் குடியிருக்கேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், உங்களை பார்த்து பேசிட்டு போகலாம். மேடம் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பாடுவீங்களாமே. பாடகர்களுக்கெல்லாம் அமோக மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். லாபம் சுமாராக இருக்கும். அரசாங்க ரீதியான லாபங்களும் ஏற்படுகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சினா என்ன சார் அப்படின்னா, சுக்கிரன் வந்து முக்கியமான கிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா குருவுடைய பாதகமான செயல்பாடுகளோ சனியின் பாதகமான செயல்பாடுகளோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடாத இடங்கள் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் கூட பரவாயில்ல, ஆனால் 7ஆம் இடத்துல கம்பல்சரியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. இந்த 6, 7, 10, 12 இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்துல இருந்தானா செய்யாத தப்புக்கு, அதாவது பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யூ வில் பி மேட் தி ஸ்கேப் கோட். பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பலிகடா. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் களத்திர காரகன் இருந்தால் களத்திர பாவம் கெட்டு போகும். அதாவது திருமண வாழ்க்கை கெட்டு போகும். இது திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது.
நம்ம யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். அதாவது காரகோ பாவனாஸ்தி, சுக்கிரன் களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். ஒன்றா உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டு போவாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு தொடர்பு ஏற்படும், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாங்க, அவமானப்படுத்துறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. அதுவும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் ரகசிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ரகசியம்னா என்ன? யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுவீங்க. உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்கும், மறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் சில பேர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் எல்லாத்தையும் வளர்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்குது. அதுவும் இந்த கட்டிலறை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் இந்த சுக்கிர பயிற்சி கோச்சார ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னா இதே பலன்களை தான் கொடுக்கும். ஆனால் அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 27 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும், 25 to 30 டேஸ்க்குள்ளார. ஏன்னா அவர் வந்து ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் ட்ராவல் பண்ணுவார். சுக்கிரன், சந்திரன் எப்படி நாள் கிரகம்னு சொல்கிறோமோ, சுக்கிரன் வந்து மாதாந்திர கிரகம். 25லேருந்து 30 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா, கடக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி என்று சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்? ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27 டேஸ் தான் இந்த சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருப்பார். அவர் கன்னி ராசிக்கு போகும்பொழுது அது நீச்சஸ்தானம், அதனால் பவர் இல்லாமல் இருக்கும். நம்ம பூமிக்கு தொலைவில் போயிடுவார். அதனால் சுக்கிரனுடைய அந்த லைட் ரேஸ் ஒன்று நமக்கு கிடைக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு கிரகம் வந்து நல்ல ஒரு பிளானட் வந்து ஒரு ஸ்டார் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு பேர் வந்து ஏர்லி மார்னிங் வீனஸ்னு சொல்லுவாங்க, வெடியற்காலை சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் சில சமயம் அது சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கு மேலேயும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன்லேருந்து அவர் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரனுக்கு சூரியன் எதிரி, அதனால் அசுரகுரு சுக்கிரன். சூரியன் வந்து தேவர்களுக்கு தேவகணம், அதனால் இந்த காம்பினேஷன் வந்து இருக்கிற இடம் எதிரியோட வீட்டில் இருக்கார். ஆனாலுமே அவருடைய பார்வை பலம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அதிக லாபத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறத நம்மளோட பிரார்த்தனை. ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும். அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்கி ஸ்டோனையும் அதை அணிஞ்சுக்கிறதுனால, இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெடுபலனை தருவார், சில லக்னத்துக்கு சுக்கிரன் கெடுபலனை தருவார். அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கூட நல்ல லக்னத்துக்கு யோகாதிபதி கிரகங்களுடைய கல்லை அணிவதன் மூலமாக, லக்கி ஸ்டோனை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி பாதிப்புகள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த கிரகங்களுடைய கற்கள் துணை இருக்கும். இது அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நான் எதுக்கும் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இந்த ஜோசியம்ங்கிறது வந்து முன்னோர்கள் சொன்னதை நாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வேலையை தவிர என்னுடைய அறிவை இங்கே பயன்படுத்தி எதுவுமே பேச முடியாது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சிக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள், இனி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு, தனிப்பட்ட ஜாதகத்துக்கான அதிர்ஷ்ட கற்களை அணிவதன் மூலமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.